வணக்கம். ஒரு முறை ஒரு பக்தர் தாயுமான சுவாமி கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். சுவாமிஜி, நான் பகவானை உணரணும், அவரை பார்க்கணும். புத்தகங்கள் நிறைய வாசிக்கிறதுனாலேயோ பிரசங்கங்கள் நிறைய கேட்கறதுனாலேயோ பகவானை உணர்ந்து விட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. தாயுமான சுவாமி அழுத்தம் திருத்தமாக திட்டவட்டமாக அது முடியவே முடியாதுன்னு சொல்கிறார். தன்னுடைய சொந்த அனுபவத்தை அவர் சொல்கிறாருங்க. என்னைக்கு நான் கற்றறிந்தவன் என்ற உணர்வு என்னிடம் இருந்து போனதோ அன்றைக்குத்தான் நான் பகவானை உணர ஆரம்பித்தேன். கூர்த்த அறிவு அத்தனையும் கொள்ளை கொடுத்து உன் அருளை பார்த்தவன் நான், என்னை முகம்பாராய் பராபரமே அப்படின்னு சொல்றாரு. நான் படித்தது கேட்டது எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு நான் ரொம்ப படிச்சிட்டேன் அப்படின்ற உணர்வு என்னைக்கு போச்சோ அப்போ தாங்க நான் பகவானை உணர ஆரம்பித்தேன் அப்படின்னு சாமி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன வழி தெரியுமா? பேர் உணர்ச்சியோடு மனதில் உள்ள காம குரோதங்களை எல்லாம் அகற்றிவிட்டு நீராய் கசிந்துருகி நெட்டுயிர்த்து பகவானை வேண்டினால் பகவானை நாம் உணரலாம். A learned ignorance is the end of a philosophy and the beginning of religion. என்றைக்கு தத்துவ ஆராய்ச்சி, தர்க்கம், விவாதம் இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வருதோ அன்னைக்கு தான் ஆன்மீகம் ஆரம்பிக்கிறது. எனவே நண்பர்களே, பகவானை எப்படி உணர வேண்டும் என்று தன்னுடைய 2 வரி கவிதைகளில் சொன்ன தாயுமான சுவாமிகளும் அதற்கு அழகான விரிவுரை எழுதிய சுவாமி சித்பவானந்தரும் இந்த பாரதத்தின் பொக்கிஷங்கள். நன்றி.